அவசரமாக இப்பொழுது நான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். நிறைவேறாத உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் இப்பொழுது நிறைவேற்றப் போகின்றேன். பொறுமையும் மன்னிக்கும் குணமும், தானம் செய்கின்ற நல்ல குணமும், எளிமையான வடிவமும், கருணை நிறைந்த மனமும் எப்பொழுதும் என்னை உன் பக்கம் நிறுத்தி வைத்திருக்கின்றது. என் கரத்தை பிடித்த நீ ஒரு பொழுதும் விழுந்துவிட மாட்டாய். என் மேல் நிறைந்த நம்பிக்கையை கைவிடாமல் இரு. நான் நினைக்கின்ற போது உன்னுடைய கஷ்டங்கள் தீரும் என என்கின்றேன். இப்பொழுது நான் நினைத்து விட்டேன், உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது. நான் வாக்குறுதி அளித்தால் அது நடக்காமல் போகாது. நான் என்றும் உயிரோடு இருந்து உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பேன். என் சமாதியில் நான் நிறைந்திருக்கின்றேன். என்னுடைய இந்த வார்த்தைகள் நேர்மையானவை. பக்தி உள்ளவனுக்கு என் துணை எப்பொழுதுமே உண்டு. உன் நியாயமான வேண்டுதல்களை நான் ஒருபொழுதும் மறுக்கவே மாட்டேன். மறுத்தேன் என்றால் அது உண்மையே அல்ல. என் திருநாமத்தை ஜெபிக்கும் உன்னை எப்பொழுதும் தீமைகள் அண்டாது. உன் நம்பிக்கையை சோதிக்கின்றேனே தவிர உன்னை நான் தோற்க விட மாட்டேன். வெற்றி உனதே. தீய எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடு. நியாயமான வழியில் செல். நீ அழைத்தால்தான் நான் வருவேன் என்று இல்லை. நீ அழைக்காமலேயே நினைத்தால் கூட போதும், நான் உன் பக்கம்தான். உன் மனசாட்சி முழுமையாக சாய்பாபாவை தான் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றது. உனக்குள் ஒரு அமைதி பிறந்து கொண்டிருக்கின்றது. அந்த அமைதியில் உன்னுடைய அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப்படும். சீரடியில் இருக்கின்ற என்னுடைய சமாதி மண்டபம் இன்று அளவிலும் கோடிக்கணக்கானோரின் வாழ்க்கையில் ஒளியாய் திகழ்கின்றேன். அங்கு சென்ற ஒருவர் ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றத்தை அனுபவிக்கின்றார்கள். பக்கவாதம் வந்தவரை குணமாக்கியிருக்கின்றேன். மரணத்திலிருந்தும் பலரை மீட்டெடுத்திருக்கின்றேன். தொலைவில் இருந்தாலும் பக்தர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுத்திருக்கின்றேன். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கொடுத்திருக்கின்றேன். என் பெயரை சொல்லி உன்னுடைய வேண்டுதலை வைத்தால் போதும் அது நிச்சயம் நிறைவேறும். ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் என் கரத்தை தொட்ட நொடியில் வாழ்க்கையில் பல திருப்பங்களாக பலருக்கு கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக பயணம் உன் வாழ்க்கையில் தொடரும். 1 மணி நேரம் என்னை தியானம் செய்தால் ஒரு நாள் உனக்கு நான் துணையாக வருவேன். என்னுடைய உடல் நிலத்தில் இருக்கின்றது. அது பேசும், உதவும், நடக்கும். என்னை வணங்கும் பொழுது உன்னுடைய பயம் மாறும். துன்பங்கள் குறையும். உன் மனதில் அமைதி பிறக்கும். உன் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் அளவு மிகவும் பெரியது. உன் வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் பின்னோக்கி அழைக்கவே அழைக்காது. என்னுடைய அருள் உனக்கு இருப்பதால் அது உன்னை முன்னோக்கிதான் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் நீ காணப்போகின்றாய். சற்றென பல நன்மைகளை வரவேற்று உன் மனம் முழுக்க இந்த பாபாவை நினைத்து நன்றி சொல்வாய். உன் கஷ்டங்களை நினைத்து கொண்டிருக்கும் நேரம் இந்த பாபாவை நினைத்தால் அந்த கஷ்டங்கள் தானாக விலகி ஓடிவிடும். அது செய்ய மறுத்து பிரச்சனைகளை சிந்தித்து கொண்டிருப்பதால் பிரச்சனையின் தாக்கம் அதிகமாக தான் தெரிகின்றது. இந்த பாபாவை நீ நினைத்து வழிபடத் தொடங்கிய நாள் முதலிலேயே என் துணை உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த துணையால் பல நல்ல மாற்றங்களை நீ வரும் நாட்களில் நீ சந்திப்பாய். அவசரமாக உன்னை நோக்கி வந்ததோடு மட்டுமல்லாமல் அவசரமாக பல நன்மைகளையும் செய்து கொடுத்தே தீருவேன். உன் பல பிரச்சனைகளுக்கும் முடிவு இன்றைய தினம் கிடைத்துவிடும். உன் மன வருத்தங்கள் எல்லாம் சந்தோஷங்களாக மாறும்.